சேலம், நாமக்கல், திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதன்கிழமை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவள்ளூரில் பள்ளி, கல்லூரிகளுக்கு புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2வது நாளாக மழை தொடரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மழை காரணமாக சென்னையில் புதன்கிழமை நடைபெற இருந்த மெட்ராஸ் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டது. மற்ற மாவட்டங்களில் வழக்கம் போல் தேர்வுகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் பாதிப்பு கணக்கெடுக்கப்பட்டு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதம் நடத்தக்கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. SIR குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் காலக்கெடுவை வலியுறுத்தக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். செல்போன்களில் சைபர் பாதுகாப்புக்கான சஞ்சார் சாத்தி ஆப் கட்டாயம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய செல்போன்களில் சஞ்சார் சாத்தி ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என செல்போன் நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. செல்போன்களில் சஞ்சார் சாத்தி ஆப்பை கட்டாயமாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வதாக விமர்சித்துள்ளார். சஞ்சார் சாத்தி ஆப் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரும் சம்பவத்தன்று ஆட்டு வியாபாரி ஒருவரை கொலை செய்ததாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போலீசார் கொலை வழக்கிலும் போலீஸ் கஸ்டடிக்கு மனு தாக்கல் செய்துள்ளனர். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் அறிமுக விழா புதன்கிழமை சென்னையில் நடைபெறவுள்ளது. 3000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அறிமுக விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்கிறார். காசியில் தமிழ் சங்கமம் 4.0 கோலாகலமாக தொடங்கியது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை காசி தமிழ் சங்கமம் ஆழப்படுத்துவதாக பிரதமர் மோடி X தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கும் என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடைபெறும் என நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்தார். ஆளுநர் மாளிகையின் பெயர்களை தொடர்ந்து புதிதாக அமைக்கப்படும் பிரதமர் அலுவலகத்தின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் அலுவலகத்திற்கு சேவை இல்லம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ரோட் ஷோ நடத்தும் அளவிற்கு சாலைகள் இல்லை என கூறி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதை விநாயகன் உறுதி செய்துள்ளார். முதல் பாகத்தில் வில்லனாக கலக்கிய விநாயகன் 2வது பாகத்திலும் நடிப்பாரா என கேள்வி எழுந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பதாக தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணையை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். கண்காணிப்பு குழுவினர் கேட்கும் சந்தேகங்களுக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலும் விளக்கம் அளித்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தங்கப்பள்ளி சிலையை திருட முயற்சி நடப்பதாக புகார் மனு தொடர்பாக பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்கள் கணக்கெடுப்புக்கு பின் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்த முழு விவரம் தெரியவரும் என்று வேளாண் துறை இயக்குநர் ஹேமா ஹெப்சிபா நிர்மலா தெரிவித்தார். திருத்துறைப்பூண்டியில் மழையால் பாதித்த நெற்பயிர்களை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 188 ஹெக்டேர் விளை நிலங்களில் கணக்கெடுப்பு பணிகள் முடிந்துள்ளதாக தெரிவித்தார்.
தமிழகத்தில் 13 லட்சம் விவசாயிகள் 33 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களை பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்துள்ளனர். இதுவரை 4 லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 697 கோடி வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள இழப்பீட்டுத் தொகை மத்திய அரசின் பங்குத் தொகையான 67 கோடி ரூபாய் பெறப்பட்டவுடன் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகராட்சி சார்பில் வழங்கப்பட உள்ள உணவு சமூக நலக்கூடத்தில் தயாராகி வருகிறது. காலையில் பொங்கல், மதியம் சாம்பார் சாதம், இரவு பிரிஞ்சி என தற்போது 5000 பேருக்கு சமைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கூடுதலாக 25,000 பேருக்கு சமைப்பதற்கான பொருட்கள் தயார் நிலையில் உள்ளது. சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மெரினா கடற்கரை ஒட்டியுள்ள சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கியது. நீச்சல் குளம் போல் தேங்கிய நீரில் சிறுவர்கள் ஆனந்த குளியலிட்டு துள்ளி குதித்து விளையாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் உச்ச நிகழ்வான பரணி தீபம் மற்றும் மகாதீபம் புதன்கிழமை மாலை நடைபெறுகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு பக்தர்கள் கூட்டம் வர தொடங்கிய நிலையில் வழி நெடுகிலும் அன்னதான பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தீப திருவிழாவின் முதல் நாளில் சிறப்பு யாகத்துடன் கூடிய மகா தீபாராதனை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேக நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் திருவாச்சி மண்டபத்தில் எழுந்தருளினார். கார்த்திகை தீப விழாவை ஒட்டி பழனி மலை கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பட்டாபிஷேக நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. சுப்பிரமணிய சுவாமிக்கு கிரீடம் சூட்டப்பட்டு கையில் செங்கோல் வழங்கப்பட்டது. சென்னை மண்ணடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியது தொடர்பாக 2 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பூக்கடையைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த வழக்கின் பேரில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள குமரன் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை இடுப்பளவிலான மழைநீர் சூழ்ந்துள்ளது. மின்சாரம், குடிநீர் ஆகியவை துண்டிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜெய்சங்கர், டிஐஜி நகர் ஆகிய பகுதிகளில் 2 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளது. மோட்டார் மூலம் வெளியேற்ற முயற்சி எடுத்தாலும் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான இடம் இல்லை என கூறப்படுகிறது.
வெளிநாட்டவர் சட்டத்தின் கீழ் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து நாமக்கல் மாவட்டத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். சட்டவிரோத குடியேறிகள் என்பதை நீக்க வேண்டும் என்றும் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் சுமார் 370 இலங்கை தமிழர்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பினர். திருப்பதியில் பெய்து வரும் தொடர் மழையால் பருவநிலை முற்றிலுமாக மாறி திருமலையை பனிமூட்டம் சூழ்ந்துள்ளது. இதனால் ரம்மியமாக காட்சியளிக்கும் திருப்பதியில் 7 மலையானை பக்தியோடு தரிசனம் செய்துவிட்டு வழியெங்கும் படர்ந்துள்ள பனிமூட்டத்தை பக்தர்கள் தங்களின் வாகனங்களை நிறுத்தி ரசித்துச் செல்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நவீன வகை குடிநீர் ஏடிஎம்களை மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு திறந்து வைத்தார். இதற்கு முன் இருந்த 38 பழுதான குடிநீர் ஏடிஎம்களை அகற்றிவிட்டு தனியார் நிறுவனத்தின் உதவியோடு உதகை படகு இல்லத்தில் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் QR கோடை ஸ்கேன் செய்து 5 ரூபாய் செலுத்தி அரை லிட்டரும் 10 ரூபாய் செலுத்தி 1 லிட்டர் குடிநீரும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டதாகவும் அவரது உடல்நிலை குறித்தும் பல்வேறு வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இம்ரான்கான் உடல் நலத்துடன் இருப்பதாக அவரை சிறையில் வைத்து சந்தித்த சகோதரி உஸ்மா கான் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இம்ரான்கான் கோபமாக இருப்பதாகவும் அவர் மனரீதியாக துன்புறுத்தப்படுவதாகவும் அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் இம்ரான்கானின் சகோதரி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் 100 அடி உள்வாங்கி காட்சியளித்தது. கடலுக்குள் இருந்த பச்சை நிற பாசிகள் வெளியே தெரிந்த நிலையில் பக்தர்கள் அதில் ஏறி செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் யானைக்கால் வீதியில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை பாதாள சாக்கடை கழிவுநீர் சூழ்ந்துள்ளது. அங்கன்வாடிக்கு வரும் சின்னஞ்சிறு குழந்தைகள் இதனை கடந்தே செல்கின்றனர். இதனால் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் அண்ணாமலை அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு இந்து சமய அறநிலையத்துறையை முறைகேடாகவும் இந்து சமய மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்துவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். இந்தியாவுக்கு வருகை தரும் பிரபல கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸியுடன் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கால்பந்து ஆட்டத்தில் விளையாட உள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மெஸ்ஸி கோட் இந்தியா டூர் 25 ஒரு பகுதியாக டிசம்பர் 13 அன்று ஹைதராபாத்தில் நட்பு ரீதியான ஆட்டத்தில் கலந்து கொள்கிறார். காலாவதியான லைசன்ஸை கொண்டு தகுதியற்ற விமானத்தை 8 முறை ஏர் இந்தியா நிறுவனம் இயக்கியதாக புகார். குறைபாட்டை கண்டுபிடித்த பின் விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணை. பல்கேரிய தலைநகர் சோஃபியா உள்ளிட்ட பல நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர். ஜனவரி 1ஆம் தேதி பல்கேரியா தங்கள் நாட்டு நாணயமான பல்கேரியன் லேவை விடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் பயன்படுத்தும் யூரோவை பயன்படுத்த உள்ளது. இதையடுத்து அந்நாட்டு அரசு புதிய பட்ஜெட்டையும் யூரோவிலேயே வெளியிட்ட நிலையில் பல்கேரிய மக்கள் கொந்தளித்தனர். போராட்டத்தின் போது சிலர் கற்கள், பாட்டில்கள், பட்டாசுகளை வீசினர். இதனால் போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. Deixa que isso, mano, eu tô com o motor.